மஞ்சு மேல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தை பார்க்காம இருந்தால் பெரிய கொலை குற்றமாயிருன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் கழித்து நான் பார்க்க போகிறேன். ரொம்ப இந்த ரீசெண்டாக இவ்வளோ நாள் கழித்து ஒரு படத்தை தேட்டரில் பார்க்குறேன்னா அதுதான் இந்த படம். பட் இது என்ன பியூட்டி அப்படின்னா 3 வாரம் ஆகியும் இந்த படம் தேட்டரில் இன்றைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கு ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஜென்ரலாக வந்துட்டு பிவிஆரில் தான் புக் பண்ணுவேன். பள்ளிக்கரணை இது சரௌண்டிங்கில் இருக்கிற பிவிஆர்ஸை நான் சரி ஓகே 3 வாரம் ஆயிடுச்சு இந்த படம், அதனால் நம்ம எப்போனாலும் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருந்தேன். அப்போ செக் பண்ண போய் பார்த்தா எல்லாம் ஹவுஸ்ஃபுல், எங்கேயுமே கிடைக்கல. இப்போ பார்த்தா கிடைச்ச காசி தேட்டர் பக்கத்தில் கேகே நகர் பக்கத்தில் இருக்க காசி டாக்கீஸ். இந்த காசி கிடையாது, இது வந்து பழைய காசி தேட்டர். இதை கிராஸ் பண்ணி காசி டாக்கீஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் டிக்கெட் கிடச்சிது. இப்போ அங்கே தான் அந்த டேர்ன் பண்ணுவாங்க. காசி தேட்டருக்கு பக்கத்தில் இன்னொரு காசி தேட்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே டேர்ன் பண்ணி அங்கே போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் இந்த தேட்டருக்கு வர்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து பெரிய ஹீரோ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தமிழ் படமே கிடையாது. ஒரு மலையாள படம், மலையாளத்துலேயே டப்பிங் இல்லாமல் பெரிய ஹீரோவே கிடையாது. ஈவன் மலையாளத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு கூட பெரிய ஹீரோ கிடையாது, சின்ன பசங்க. ஒரு படத்துக்கு 3 வாரம் கழித்து இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறது பெரிய விஷயந்தான். சரி, காசி தேட்டருக்குள்ளே காசி டாக்கீஸ் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அதனால் வந்து சரி ஓகே, ஏதாவது கொலை குற்றமாக இருக்கும், எல்லோரும் நம்மளை கேட்குறாங்களே, படம் பார்த்துட்டிங்களா, அவங்க ரிவ்யூ போட்டிலாம் கேட்டாங்க, அதுக்காக வந்து லேண்ட் ஆகிட்டோங்க. ஸோ இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சில எக்ஸைட்மெண்ட்லாம் இருந்தது. எப்படின்னா, ஒரு சின்ன பசங்க எடுத்த படம், பெரிய பட்ஜெட்டு கிடையாது, சின்ன பட்ஜெட் படம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆர்வமாக நான் உள்ளே வந்தேன். இந்த படத்தை மியூசிக் இருக்குதா, பாட்டு ஹிட்டாக இருக்கா, இல்லை காமெடிஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஒரே ஸ்ட்ரைட் நேர்கோணலில் ஒரு கதை, அந்த கதையை ஒட்டிய ஸ்க்ரீன் ப்ளே, அதனுடைய எமோஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி இன்றைக்கி மீடியாவில் பார்த்திங்கன்னா குணா படத்தை வந்து இதோட லிங்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு பாடல், கண்மணி, அன்போட, காதலன், நான் அப்படிங்கிற அந்த பாடல் வந்துட்டு மிக பாப்புலராக சோஷியல் மீடியாவில் ரீல்ஸு, ஷார்ட்ஸ் சொல்லி ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 30 வருடத்துக்கு பிறகு அந்த படம் வந்து, அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸைட்மெண்ட்டாக நம்மளை தள்ளுது. 3 வாரம் கழித்து இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு தள்ளுது. ஆடி 4 காசி டாக்கீஸில் இங்கே தான் புக் பண்ணியிருந்தோம். சரி உள்ளே வந்தாச்சு. சரி உள்ளே வந்துட்டு பார்த்தா காசி தேட்டரில் ஓரளவுக்கு நான் புக் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. இப்போ வந்து ஃபுல் எங்கே எதாவது எப்படின்னா, ஒரு புது படம் எப்படி ஒரு டாப் ஹீரோவோட படத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஃபுல்லாக இருக்குமோ அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு. படம் பார்த்துட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த இன்டர்வலில் இந்த கதையை பற்றி பேசுவோம். ஒரு சிறிய கிராமத்தில் 9 பேர் சின்ன வயசுலேருந்து நண்பராக இருக்கிறாங்க. அவங்க சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில். திடீர்னு ஆர்வக்கோளாறில் நம்ம எங்கேயாவது டூர் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் போவாங்களே, அந்த மாதிரி டிசைட் பண்ணி கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அங்கே கொடைக்கானலுக்கு போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இன்ட்ரோவில் வெளியே வந்தாச்சு. இங்கே நல்லா தான் இருந்தது ஆம்பியன்ஸ் எல்லாமே. காசி டாக்கீஸில் நமக்கு வந்து பாப்கார்ன், டோனட்ஸ், அந்த பிளாக் காஃபி இதுதான் நமக்கு துணையாக இருக்கும் எந்த படத்துக்கு போனாலும். பட் ஜென்ரலாக படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்குவோம். இந்த படத்தில் அது தேவைப்படலை. ஸோ இன்ட்ரோவில் தான் நம்ம வந்து பாப்கார்ன்லாம் வாங்கணும். இதான் நம்ம வாங்கின பாப்கார்ன். ஸோ இந்த பசங்க வந்து எல்லோரும் டிசைட் பண்ணி கொடைக்கானல் போகிறாங்க. கொடைக்கானல் போயிட்டு அங்கே வந்து எப்போயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போனாங்கன்னா ஏகப்பட்ட கிண்டல் கேலிலாம் இருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் ஏஜ் வயசு, அதாவதுனா அந்த கிராமம்னு சொல்லும்போது பலதரப்பட்ட பசங்க பழகிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது காட்டுறாங்க. ஸோ அந்த பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இடத்துல போகும்போது குணா கேவ் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருக்குது. உள்ளே ஒரு சில இடங்களை மட்டும்தான் பார்க்கலாம், எல்லா இடத்தையும் பார்க்க முடியாதுங்கிறாங்க. அதே மீறி அதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் வாங்க சொல்லி ஏறி குதித்து வெளியே உள்ளே அந்த குணா கேவுக்குள்ளே போகிறாங்க. குணா கேவுக்குள்ளே போகும்போது அப்போ தான் அந்த பேக் ட்ராப்பில் வந்துட்டு கமலஹாசன் படத்தை பற்றி எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டே வராங்க. இங்கே தான் படம் எடுத்தாங்க, இங்கே தான் அந்த பாட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அங்கே இருக்கிற உள்ள பள்ளத்தில் விழுந்துடுறான்.
இதுதான் இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த பள்ளத்தில் விழுந்த பையனை எப்படி மீட்கிறாங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃபில் கதை. அதை போய் திரும்ப பார்ப்போம். இந்த படத்தை எடுத்த விதம் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு நிஜ சம்பவத்தை ஏன் இந்த படம் ஹிட் ஆகிருக்கு, ஏன் நம்மளை வந்து இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா, பெரிய ஸ்க்ரீன் பிளேயோ ட்விஸ்ட்டோ டர்ன்ஸோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆனால் தத்ரூபமாக எடுத்துருக்குறாங்க. நம்ம இன்வால்வ் பண்ணி பார்க்க முடியுது. அந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே வந்து ஏதோ நடித்த மாதிரியே தெரியல. அவ்வளோ இன்வால்வ்டாக நடித்த மாதிரி இருந்தது. ஏதோ வந்து ஒரு நிஜ சம்பவத்தில் ஒரு ஹேண்டிட் கேமரா, ஹிடன் கேமரா வச்சு எடுத்த மாதிரி இருந்தது. படம் முடிஞ்சிருச்சு. அந்த ஒவ்வொரு தருணமும் பார்த்திங்கன்னா, படம் அந்த பசங்களை வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ கடைசியில் வந்துட்டு அவங்க எப்படி வந்து லோக்கல் போலீஸு, லோக்கல் மக்கள் இவங்கெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்ட சண்டை போட்டு அவங்கள திட்டி அடித்து செஞ்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பசங்க அந்த பையனை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. ரொம்ப ஒரு எமோஷனாக இருந்தது. பட் பெரிய ட்விஸ்ட்டு டர்ன்ஸு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஒரு சிறிய கதை, ஒரு சிறிய ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோதான். சிறிய சம்பவம். இதை வந்து இவ்வளோ சுவாரஸ்யமாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் தான். பட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பெரிய படத்துக்கான கதைக்களமோ ஸ்க்ரீன் பிளேயோ எதுவுமே கிடையாது. பட் ரொம்ப சிம்பிளாக ஒரு நேச்சுரலாக இதை மலையாள படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. உங்களை இன்வால்வ் பண்ணி உங்கள் எமோஷன்ஸ் வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை கேண்டிட் கேமரா வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ். படம் பார்த்து வந்த பிறகு ஒரு திருப்தி இருக்குது. நமக்கு தோணும் இல்லையா, நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தோணும், இந்த படத்தில் என்ன இருந்துச்சு, அப்படி கதை இருந்துச்சா இப்படி கதை இருந்துச்சான்னு. நீங்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரண விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் சேலஞ்சு. ஒரு கிரியேட்டருக்கு ஒரு கதையை எப்படிலாம் சொல்லலாங்கிறது தான் இந்த படத்தினுடைய லெசன். பெரிய பெரிய டேரக்டர்ஸு, சின்ன சின்ன டேரக்டர்ஸ் எல்லாருமே சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். யதார்த்தமாக ஒரு எமோஷன்ஸை கொண்டு வந்து ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ணுறது தான் இந்த மாதிரி படத்துடைய சக்ஸஸ். வெளியே போகும்போது டிக்கெட் கேட்குறாரு இந்த ஐயா. டிக்கெட்டை கொடுத்துட்டு நாங்கள் ஒரு சந்தோஷமாக தான் வந்தோம். பட் செம ஒர்த்து. இப்படி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு கதையை நேர்கோடலில் பார்க்குறது வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை ரிலேட் பண்ண வச்சது. இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பாட்டமாக பண்ணியிருப்போம். அப்புறம் வந்துட்டு குளத்தில் குளிச்சிருப்போம், கேணியில் குளிச்சிருப்போம். அதெல்லாம் நல்லா இருந்தது. என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.